சென்னை அடுத்த கொளத்தூரில் இளைஞரிடம் வழிப்பறி செய்த திருநங்கைகள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மணலி புதுநகர் பகுதியைச் சேர்ந்த அருண், ஜேம்ஸ் மற்றும் கௌதம் ஆகியோர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அங்குள்ள உணவகத்திற்கு உணவருந்து சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த திருநங்கைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதாக கூறி தனியே அழைத்துச் சென்று 8000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 2 ஆலை உரிமையாளர்கள் உட்பட 7 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளச்சாராய விஷச்சாராய விவகாரத்தில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மெத்தனால் சப்ளை செய்த ஆலை உரிமையாளர்களான பென்சிலால், கௌதம் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 7 பேரையும் ஜூலை 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டார். விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் மகாராஜா திரைப்படத்தின் கதை திருடப்பட்டதாக பழனியைச் சேர்ந்த தயாரிப்பாளர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரான மருதமுத்து என்பவர் கந்தவேல் என்கிற படத்தை தயாரித்துள்ளார். இப்படம் சில பல காரணங்களால் வெளியே வராமல் உள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மருதமுத்து மகாராஜா திரைப்படத்தின் கதையை அத்தியாயம் 1 என்ற பெயரில் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் KS ரவிக்குமார், சார்லி உட்பட பலரை வைத்து அப்படத்தின் படப்பிடிப்பை நடத்த இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய என்பதால் 2 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக உச்சபட்ச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பெண் வழக்கறிஞர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதிகள் சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டு அதில் 1,07,594 பெண்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிர்பயா நிதி மூலம் பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு, பெண்களின் அவசர உதவிக்கு இலவச தொலைபேசி எண்ணுடன் கூடிய மையம், இலவச பேருந்து வசதி உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 1,19,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணிகளின் உடைமைகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவர் கொண்டு வந்த மின்சார ரம்பத்தில் 1 கிலோ 666 கிராம் எடையுள்ள தங்கம் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதன் மதிப்பு 1,19,00,000 ரூபாய் என்று தெரிவித்த சுங்கத்துறையினர் அதனை பறிமுதல் செய்து கடத்தி வந்த நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை எய்ம்ஸ் மாணவர்களை தனியார் கட்டடத்தில் தங்க வைக்க ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் எய்ம்ஸ் மதுரை அரசு மருத்துவமனையில் தங்களுடைய மாணவர்களை தற்காலிகமாக ராமநாதபுரம் கல்லூரி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மதுரை எய்ம்ஸ் மாணவர்களை தனியார் கட்டடத்தில் தங்க வைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் ஆண்டு மாணவர்களுடன் வலிமை அதிவேகமாக அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஆர்வமுள்ள தரப்பினர் மதுரை எய்ம்ஸில் தங்கும் விடுதியை வாடகைக்கு எடுத்து தங்களின் சிறந்த விலையை வழங்கலாம் என்று கூறப்பட்டது. மதுரை எய்ம்ஸ் மாணவர்களுக்கு ஓராண்டு மற்றும் தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சேலத்தில் கிராவல் மற்றும் செம்மண் குவாரிகளில் பர்மிட் வழங்க கூடுதல் கட்டணம் வசூலிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி லாரி உரிமையாளர்கள் ஆட்சியர்களிடம் புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரும் கிராவல் மற்றும் செம்மண் குவாரிகளில் வழங்கப்படும் பர்மிட் கடந்த 4 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்கள், லாரி டிரைவர்கள் மற்றும் அதனை சார்ந்த குடும்பங்கள் 5000க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி சேலம் கிழக்கு மாவட்ட மணல் மற்றும் எம்சாண்ட் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தனிப்பட்ட ஒரு நபர் கொடுத்துருக்காங்க பர்மிட். அவங்க இவ்வளோ 500லேருந்து ஒரு யூனிட்டுக்கு 500லேருந்து 2000 வரைக்கும் ராயல்ட்டி கொடுத்தாதான் பர்மிட் தருவோம், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லி கடந்த. அது ஒப்பந்ததாரர் பேர் என்ன? அவங்க என்ன? புதுக்கோட்டை சேர்ந்தவர் சார். அவர் பேர் என்ன? எஸ்ஆர் ராமச்சந்திரன். என்ன இதில் எடுத்திருக்காரு? என்ன பேர்ல எடுத்து? அவங்க தனிப்பட்ட முறையில் எஸ்ஆர் ராமச்சந்திரன் இப்போ தனிப்பட்ட முறையில் எல்லா பக்கமும் எடுத்திருக்காங்க சார். தமிழ்நாடு முழுவதும் அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்க இந்த சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 மாசமா பர்மிட்டே தரல. கேட்டா அப்படின்னா கிராவலுக்கும் செம்மனுக்கும் தரல. கேட்டா அப்படின்னா எங்களுக்கு 500லேருந்து 2000 வரைக்கும் பணம் ராயல்ட்டி கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தாதான் நாங்கள் பர்மிட் தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அரசியல் கட்சி சார்ந்தவங்க தான் சார். இல்லை சார், அவங்க ஆதிக்க சக்தியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டோன்னு எங்களை பல விதத்தில் மிரட்டுறாங்க சார். மதுரவாயலில் மதுபோதையில் தகராறு செய்த மூத்த மகனை கொலை செய்த தந்தை மற்றும் இளைய மகனை போலீசார் கைது செய்தனர். மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த விஜய் மதுபோதையில் தந்தை ஆசிமணியிடமும் தம்பி அஜயிடமும் தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் விஜயை கட்டையால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்திருக்கின்றனர். இதனை அடுத்து செட்டியார் அகரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் வைத்து விஜய் சடலத்தை எரித்து உள்ளனர். இந்த நிலையில் சுடுகாட்டில் மர்மமான முறையில் சடலம் ஒன்று எரிக்கப்படுவதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்துள்ளது. இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடத்திய விசாரணையில் விஜயை கொலை செய்து எரித்து அவரது தந்தை மற்றும் சகோதரன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர்.